ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு சிம்பிளாக செஞ்சிடலாம். நமக்கு முடி கொட்டுறது, அதாவது முடி ரொம்ப அடர்த்தி கம்மியாக இருக்கிறது, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹேர் பேக் போடும்போது நல்லாவே பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை, கொஞ்சம் சாதம், விளக்கெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். விளக்கெண்ணெய் பயங்கர குளிர்ச்சி, ஸோ ஒத்துக்காதவங்க நம்ம தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இலை எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்தாச்சு. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். இல்லை சாதம் வரைச்ச கஞ்சி இருந்தால் கூட அந்த கஞ்சி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் எண்ணெய் எடுத்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினா நம்மளால் ஹேர் பேக் போட முடியாது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம டைரெக்டாக நம்ம ஹேர் டிப்பில் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம நார்மலாக மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும். இது வாரத்தில் ஒரு 2 நாள் செஞ்சால் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்பவும் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான், நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் அரைச்சும் போது ஒரு மாதிரி ஜெல் ஃபார்மில் கிடைக்கும். நமக்கு அந்த இலை போட்டிருக்கனால இதில் நமக்கு செம்பருத்தி பூ கிடைச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஹேரும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.